ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த கோவக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்க்க போகிறதில்ல, இப்போ சேர்க்குற உப்பு மட்டும்தான். கோவைக்காய் 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டரெல்லாம் நம்ம பிழிஞ்சு தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். கோவைக்காயில் நிறையாவே நீர் சத்து இருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணோன்னா தான் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நாம் உப்பு சேர்த்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுனால கோவைக்காயில் இயற்கையாகவே உள்ள தண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிழிஞ்சு வந்துடும். அது தான் நம்ம இப்போ பிழிஞ்சு எடுக்கிறோம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரைன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது காரமாக தான் இருக்குன்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. தாளிக்கும் போது மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் மிளகாய் பொடியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கிய ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச கோவைக்காயை சேர்த்துடலாம். கோவைக்காய் வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது, அதனால் வெள்ளரிக்காய் மாதிரி இதுலேயே நிறைய வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். கோவைக்காயில் இருக்கிற நீர்ச்சத்து எல்லாம் சுத்தமாக வற்றுற அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். கோவைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மசாலா பொடிகளெல்லாம் சேர்க்கணும். இப்போ கோவைக்காய் நல்லாவே வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுப்பை குறைவாக வச்சுட்டு மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பைசியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.